அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நேற்று நடந்த குரூப் 2 2Aக்கான யூனிட் 8 டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஈவேரா பற்றி காலவரிசைப்படி பின்வரும் நிகழ்வுகளை ஒழுங்கமைக்கவும். சரியா? நம்ம பெரியார் பற்றிய நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சரியா? அவர் நீதி கட்சியின் தலைவரானார். பெரியார் சிறையில் இருக்கும்போது நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு படிச்சிருப்போம் இல்லையா? 1938. ஓகேவா? இதே ஆண்டு தான் பெரியாருக்கு பெரியார் என்ற ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. ஓகேவா? செங்கல்பட்டில் நடந்த பெண்கள் மாநாட்டில் தர்மாம்பாள் அவர்களால் கொடுக்கப்பட்டது இல்லையா? ஸோ அவர் காங்கிரஸில் சேர்ந்தார். எப்போ காங்கிரஸில் சேர்ந்தார்? 1919 காங்கிரஸில் சேர்ந்தார் இல்லையா? இதே வருஷம் ரவுலத் படிச்சிருப்போம், மாண்டேக் செமஸ்போர்ட் படிச்சிருப்போம் இல்லையா? அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரானார். 19 ஜாயின் பண்ணுறாரு, 23 தலைவராகிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக 23 தேர்ந்தெடுக்கப்படுவார். சரியா? அடுத்த வருஷம் தான் வைக்கம் சத்தியாகிரகம் 1924. ஆலய கோயில் உள்நுழைவு, குருகுல பிரச்சனை, இது எல்லாமே 24 தான் வரும். ஓகேவா? 25 காங்கிரஸ்லேருந்து விலகி சுயமரியாதை இயக்கம் தொடங்குறார். ஓகேவா? அப்போ இது 2 3 4 1 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்ததா, வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இது 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். ஓகேவா? யாருடைய பாடல்? குலசேகர ஆழ்வாருடைய பாடல். குலசேகர ஆழ்வார் 5வது திருமொழியை பாடியிருப்பார் இல்லையா? ஸோ அந்த பாடல் மட்டும் பார்த்துடலாம். பெருமாள் திருமொழியில் இருக்கக்கூடிய பாடல் தான் இது. ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூழ வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடை ஆவேனே. சரியா? அதுதான் செகண்ட் லைன் தான் நம்ம கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. சரியா? அரச பதவி, செல்வம் எதுவும் எனக்கு வேணாம், நான் திருவேங்கடச்சுனையில் பெருமாளுடைய குலத்தில் மீனாக இருக்கவே விரும்புகிறேன், அதுவே எனக்கு போதும், இறைவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இதை தாண்டி குலசேகர ஆழ்வாரை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? குலசேகர ஆழ்வார் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இல்லையா? பெருமாள் திருமொழி 105 பாசுரங்களை கொண்டது. பெருமாள் திருமொழி இல்லாமல் வடமொழியில் முகுந்த மாலை அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. ஓகேவா? முதுமொழி மாலைன்றது வந்து உமரப்புலவர் எழுதியிருக்காரு. சரியா? அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. முதுமொழி மாலை உமரப்புலவர், அது கூட தமிழில் கேட்டிருந்தோம் இல்லையா? ஸோ முகுந்த மாலை வந்து நம்ம குலசேகர ஆழ்வார் எழுதினது. அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற பழமொழியின் 2 எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? 4னா என்ன? 4 அடியாரை குறிக்குது. 2னா திருக்குறளை குறிக்குது இல்லையா? ஸோ 2ன்றது எதான், அதை தான் கேட்டிருக்காங்க. 4ம் 2ம் சொல்லுக்குருதி. ஓகேவா? 4 அடியாரையும் திருக்குறளையும் படித்தவங்க கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு சொல்லாடலும் இருக்குது இல்லையா? பழகு சொல்லருமை 4 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 4 அடியாரும் திருக்குறளையும் அவ்வளோ கற்க வேண்டிய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா? திருக்குறளுக்கு அடுத்தது நம்ம 4 அடியாரை தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது ஈஸி தான், எல்லோரும் கரெக்டாக போட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்து ஒரு திருக்குறளை பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். எதனை பனையளவு நன்றியாக கொள்வார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? செய்நன்றி அறிதல் அப்படின்ற அதிகாரத்தில் திணைத்துணையாய் நன்றி செய்யினும் பனைத்துணையாய் கொள்வர் பயன்தெரிவார் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? நீ சின்ன உதவி பண்ணியிருந்தாலும் அதனை பயனை கருதி பெருசாக பண்ண மாதிரி எடுத்துக்குவாங்க இல்லையா? அதனுடைய பயனை தெரிந்தவர் பெரிதாக போற்றுவார் அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ இதுலேருந்து எது தெரியுது? திணையளவு நன்றி. திணையளவு நன்றி தான் பனையளவு நன்றியாக கொள்வர். ஓகேவா? பயனை தெரிந்தவர். அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கேள்வி, 2 வரி கொடுத்துட்டு அதை யார் சொன்னா, ஓகேவா, அந்த கவிதையை யார் சொன்னான்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் அப்படின்றாங்க. என்ன சொல்ல வராங்க? கல்லாரை காணுங்கால், ஓகேவா, படிக்காதவங்கள பார்த்தா, கல்வி நல்கா கசடருக்கு, ஓகேவா, கல்வி நல்கா கசடர். கசடர்னா என்ன? கயவர்கள்னு அர்த்தம். கயவர்கள்னு சொல்கிறார். அதாவது கல்வி கற்காமல் இருப்பவர்களை பார்த்தால் அவங்களுக்கு கல்வி சொல்லித்தரணும். அப்படி கல்வி சொல்லித்தராதவர்களை பார்த்தால் சொல்லித்தராத கயவர்கள் தூக்கு மரம், அந்த கயவர்களுக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம். ஒன்றும் இல்லைங்க, அவர் கல்வி இல்லாதவங்களுக்கு கல்வி சொல்லித்தரணும். அப்படி சொல்லித்தராத இருக்கக்கூடிய கயவர்களுக்கு தூக்கு மரம் அங்கே இருக்குது அப்படின்றார். அப்படி சொல்லித்தர முடியாதவங்க இறந்து போவதே மேல் அப்படின்றது தான் தூக்கு மரம் அங்கேயே இருக்குன்னு ஒரு கோவத்தில் நம்ம பாரதிதாசன் குறிப்பிடுறார். சரியா? நம்ம பாரதியார் கூட சொல்லியிருப்பார் இல்லையா, தனி ஒரு மனிதனுக்கு உளமில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்ட்டு. ஸோ ஒருத்தனுக்கு இல்லைன்றதுனால எல்லாத்தையும் அழிச்சிட முடியும். இது ஒரு கோவத்தின் வெளிப்பாடு தானே. ஸோ அதே மாதிரி நம்ம பாரதிதாசன் சொல்கிறார், கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் அப்படின்றார். சரியா? இது நம்ம பாரதிதாசன் ஐயாவுடைய வரிகள். ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாரு? படிக்காத இருக்கிறவங்களுக்கு பார்த்தா படிக்க சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுக்க வைக்கணும் அப்படின்றார். ஸோ கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்துறார். அடுத்த கேள்வி, பின்வரும் இணைகளை சரியாக பொருந்தியதை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதழ்களை கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருவிகா தேசபக்தன். திருவிகா உடைய தான் தேசபக்தனும் நவசக்தியும். நவசக்தி தேசபக்தன் இரண்டுமே நம்ம திருவிகா உடைய தான். ஸோ ஃபஸ்ட்டு சரியாக தான் இருக்குது. சுப்பிரமணிய பாரதியார். ஓகேவா? இந்துன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்தியா விஜயா இதெல்லாம் தான் நம்ம சுப்பிரமணிய பாரதியாருடைய இதழ்கள். இந்துவில் அவர் ஆசிரியராக பணியாற்றிருப்பார் 1904. ஸோ அவர் ஆசிரியராக பணியாற்றிருப்பார், அவருடையது இல்லை. ஸோ இது தவறாக இருக்குது. செகண்டு தப்பு. 3வது அன்னி பெசன்ட். நியூ இந்தியா, ஆமாம் அவங்களுடைய தான். காமன்வெல்லும் நியூ இந்தியாவும் அன்னி பெசன்ட் அம்மையார். ஓகேவா? காமன்வெல்த் 1914, நியூ இந்தியா 1915. சரியா? காமன்வெல்த் வார பத்திரிகை, நியூ இந்தியா தினசரி பத்திரிகை, இரண்டுமே ஆங்கில பத்திரிகைகள் தான். சரியா? 4வது கஸ்தூரி ரங்கன் ஐயங்கார். சரியா? இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, இவர் யாருன்னா இந்துவுடைய தி ஹிந்து பத்திரிகையினுடைய நிர்வாக அதிகாரியாக இருந்திருப்பார். சரியா? ஸோ இதெல்லாம் சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எது பொருந்திருக்கு? 1, 3 சரியாக பொருந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி, டேஷின் இயற்பெயர் குமாரசுவாமி நாயக்கர். ஓகேவா? இதில் யார் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார்? நம்ம ஊமத்துறையினுடைய இயற்பெயர் குமாரசாமி தான். சரியா? ஸோ இங்கே நாயக்கர் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைய ஒட்டப்பிடாரம், ஓகேவா, அப்போது வீரபாண்டியபுரமாக இருந்தது. ஸோ வீரபாண்டியபுரத்தை ஆட்சி செய்து வந்த ஜெகவீரராம பாண்டியன் நாயக்க வம்சத்தை சேர்ந்தவர் தான். ஸோ அவருடைய அவையில் அமைச்சராக இருந்தவர் தான் பொம்மு அப்படிங்கிறவர். ஓகேவா? அந்த பொம்மு தான் கெட்டி பொம்மு ஆகி கெட்டி பொம்மு கட்ட பொம்மனா மாறிச்சு. பொம்மு மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்தவங்க தான் கட்டபொம்மன்லாம். ஸோ கட்டபொம்மனோட தம்பி தான் ஊமத்துறை. ஓகேவா? ஊமத்துறைக்கு செவத்தையா அப்படிங்கிற ஒரு
தம்பியும் இருக்கார். சரியா? ஊமத்துரைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தோன்னா, அவர் வந்து பேச்சாற்றல் குறைந்தவராக இருந்ததால் அவருக்கு ஊமைத்துறைன்னு பேர் வந்திருக்கு. சரியா? மேஜர் வெல்ஸின் குறிப்பின்படி அவர் பேச்சாற்றல் குன்றியவராக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சரியா? குமாரசாமி நாயக்கர்னா யாரு? ஊமத்துரை தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்த கேள்வி, தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேட்டியின் வகை கேட்டிருக்காங்க. எவ்வளோ கொஸ்டின் இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் எப்படி கேட்குறாங்கன்னு தெரியல. சரி பார்ப்போம். சரியா? இது ஒரு தாலாட்டு பாடலிருந்து எடுத்திருக்காங்க இல்லையா? சின்ன கிணறு வெட்டி சிங்காரக்கால் பரவி துவை வேட்டி போட்டு வரும் துரைராஜன் உன் மாமன் அப்படின்ற ஒரு பாட்டில் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வேட்டி? துவை வேட்டி. ஓகேவா? ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் மேற்காணும் புறநானூற்று பாடல் அடி எந்த சிறப்பை வலியுறுத்துகிறது? ஓகேவா? எதனுடைய சிறப்பை வலியுறுத்துதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்த புறநானூற்று பாடலை முழுசாக படிக்கலைன்னா ஸோ இதிலேருந்து உற்றுழி உதவின்றதை பார்த்து ஈகைன்னு கூட குறிக்கலாம். சரியா? தெளிவாக படிச்சிருந்தவங்க கரெக்டாக போட்டிருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பாடல் ஒரு முறை பார்த்துடலாம். ஸோ இதுதான் அந்த பாடல். ஸோ புறநானூற்று பாடலின் தலைப்பே என்ன? கற்கை நன்றே அப்படிங்கிறது தான் தலைப்பே. சரியா? பாண்டிய நெடுஞ்செழியன், ஓகேவா, அவருடைய பாடல் தான் இது. பார்க்கலாம். உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியா கற்றல் நன்றே பிறப்போர் அன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின்பால் தாயும் மனம் திரியும் ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தோன் வருக என எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே அப்படிங்கிறார். சரியா? உதவியும் ஒரு பொருட்களை கொடுத்தும் பிற்றை நிலை முனியா கற்றல் நன்று. ஓகேவா? அந்த அளவுக்கு கல்வி சிறந்தது. சிறப்போர் அன்ன உடன் வயிற்றுள்ளும். ஓகேவா? சிறப்பின்பால் தாயும் மனம் தெரியும். சிறப்பின்பால் என்ன? தாயின் மனமே தெரியுங்கிறாங்க. ஓகேவா? சூழ்நிலைகளால் அது நடக்கலாம் இல்லையா? ஸோ தாய் வந்து எல்லாரும் மகன்கள் தான். சிறப்பின்பால் அதுவும் மாறுதலுக்கு உட்படும் அப்படின்றாரு. மூத்தோன் வருகை என எண்ணாது அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும். ஓகேவா? வீட்டில் யாரை மூத்தவங்க நான் கேட்குறாங்க? சிறந்தவர்கள் யாருன்னு தானே பார்க்குறாங்க. ஸோ அதுதான். ஸோ வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. இப்போ வரைக்கும் ஜாதிய படிநிலைகள் பார்த்தாலும் கல்வியில் சிறந்தவனாக இருந்தால் மேலே இருக்கிறவனும் கீழே இருக்கிறவங்கிட்ட வந்து தானே ஆகிறான். ஸோ அதை தான் சொல்கிறார். ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன சிறப்பு தெரியுது? கல்வியின் சிறப்பு. சரியா? அடுத்த கேள்வி போகலாமா? அடுத்த கேள்வி, தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான் இல்லையா? ஜூலை 18. ஸோ ஏன் இந்த ஜூலை 18 அப்படின்னா 1968 ஓகேவா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்து பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நம்ம சங்கரனிங்களார் 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து மறைந்தார் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணா சட்டமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்த நாள் தான் ஜூலை 18, 1968. சரியா? அவர் கொண்டு வந்த நாளை தான் தமிழ்நாடு தினமாக 2021. சரியா? இப்பொழுது இருக்க திமுக அரசாங்கம் கொண்டு வந்தது. ஸோ தீர்மானம் இயற்றப்பட்டாலும் ஜனவரி 14, 1969 இது நடைமுறைக்கு வந்தது. சரியா? மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடு பேர் மாற்றது எப்போ? ஜனவரி 14, 1961. ஓகேவா? இந்த சாதனைக்கு காரணம் யார்? பேரறிஞர் அண்ணா இல்லையா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வரும் பல்கலைக்கழகங்களை அவை நிறுவப்பட்ட ஆண்டில் காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். சரியா? 4 பல்கலைக்கழகங்கள் கொடுத்துருக்காங்க.
அது எப்போ நிறுவப்பட்டதுன்ற ஆண்டை வச்சு காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். சரியா? மனோன்மணியத்தை எழுதினது யார்? சுந்தரனார் இல்லையா? அவருடைய நினைவாக எழுப்பப்பட்ட பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது? திருநெல்வேலியில் அமைக்கப்பட்டிருக்கு. எந்த ஆண்டு? 1990 அமைக்கப்பட்டது. ஓகேவா? திருநெல்வேலியில். அடுத்தது பாரதிதாசன் பல்கலைக்கழகம். ஓகேவா? 1982 பாரதியாரின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது இல்லையா? அப்போ பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ 1982 1982. ஸோ பாரதிதாசனுக்கு எங்கே? திருச்சியில். பாரதியாருக்கு கோவையில், பாரதிதாசனுக்கு திருச்சியில். சரியா? அடுத்தது திருவள்ளுவர் பல்கலைக்கழகம். ஓகேவா? திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எப்போ? 2002. ஓகேவா? முதல்ல வேலூர் கோட்டை வளாகத்தில் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வெளியே இருக்குது. வெளியே வேறு இடத்துல மாற்றினாங்க. சரியா? 2002 வேலூரில் தான் இருக்குது. பெரியார் பல்கலைக்கழகம். சரியா? பெரியார் பல்கலைக்கழகம் 1997 தொடங்கப்பட்டது. சரியா? பெரியார் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது? சேலத்தில் இருக்குது. ஸோ இப்போ ஆர்டர் பண்ணுங்கள். 22143. ஓகேவா? ஆப்ஷன் பி. சரியா? அடுத்த கேள்வி போகலாமா? அடுத்த கேள்வி பாருங்கள். இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறார்கள். சரியா? ஸோ ஆப்ஷன் முதுக்குறவை, முடின்மகளிர், விரலியர், கணிகையர். ஓகேவா? பாடல் பாடுபவர் விரலியர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. பட் ஆனால் அது கிடையாது, முதுக்குருவை. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஓகேவா? முதுக்குருவைனா பெரிய அறிவுடையவர்கள்ன்ற பொருள்படுதுங்க. சரியா? ஒரு நீதி நூலில் இது குறிப்பிட்டப்பட்டிருக்கு. பேரறிவு அப்படின்ற மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம பாடல் பாடுற விரலின்னு எடுத்துட்டால் கூட பெரியராக தான் வரணும் இல்லையா? ஸோ இது ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்கும். இருந்தாலும் ஒன்ஸ் கீ வந்தோடனே செக் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி. பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? மோஸ்ட்லி எல்லாமே பொருளை கொடுத்துட்டு தான் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஓகேவா? இது எந்த திருக்குறள் இருக்குது? பொருட்செயல் வகை அப்படின்ற அதிகாரத்திலிருந்து செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் இக்கதனிற் கூறியதில் அப்படின்ற திருக்குறளில் படிச்சிருந்தோம்னா கரெக்டாக பண்ணியிருப்போம் இல்லையா? ஆப்ஷன் டி. ஓகேவா? செல்வம். செய்க பொருளை. ஓகேவா? எதிரியினுடைய செருக்கினை அறுக்க விரும்பினால் நீ அதிகமாக பொருளீட்டு. ஓகேவா? அதுவே போதும். அதோட பெரிய செல்வத்தை விட பெரிய ஆயுதமே இல்லை அப்படின்னு குறிப்பிடுறார். சரியா? நீ செல்வம் சேர்த்துக்கிட்டு பெரிய பெரிய ஆளாக வளர்ந்துட்டுனா கிட்ட வரப்போகிறானா எவனும்? இல்லை, அவ்வளோதான். பகைவரின் கர்வத்தை அடக்கக்கூடிய ஆயுதமாக செல்வத்தையே குறிப்பிடுகிறார். ஓகேவா? ஸோ குறள் என்ன? செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் இக்கதனிற் கூறியதில். ஓகேவா? அடுத்த கேள்வி போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் திருக்குறளில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. டேஷ் பிறக்கானம் பேனாது அழுகற்பான் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ சொல்லி பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா? ஆக்கம் அரணாக்கம் வேண்டாத ஆண் பிறனாக்கம் பேனாது அழுக்கறுப்பான். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான். ஸோ இதுக்கான பொருள் என்னன்னு பார்த்துருவோம். அரணாக்கம் வேண்டாத ஆண் பிறனாக்கம் பேனாது அழுக்கறுப்பான் அப்படின்றார். சரியா?
ஸோ என்ன சொல்ல வராருன்னா, ஸோ இந்த அரணாக்கம் வேண்டாதானே கடைசியாக பொருள்படுத்துக்குவோம். பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் அப்படின்னா பிறனுடைய ஆக்கம், அதாவது செல்வம் அல்லது புகழை கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? பிறருடைய ஆக்கத்தினை பிறனாக்கம் பேணாதான் அழுக்கறுப்பான். பிறருடைய செல்வத்தையும் ஆக்கத்தையும் பார்த்து சந்தோஷப்படாமல் பாராட்டாமல் பொறாமை கொள்கிறான் இல்லையா? அப்படி பொறாமை கொள்பவன் அரணாக்கம் வேண்டாதான், அரணையும் ஆக்கத்தையும் வேண்டாம் என்று சொல்பவனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரியா? ஸோ பிறனுடைய செல்வத்தையும் புகழையும் பார்த்து சந்தோஷப்படாமல் பொறாமைப்படுபவன் அரணையும் ஆக்கத்தையும் வேண்டாம் என்று தள்ளி வைப்பது போல் இருக்கிறது, அல்லது தள்ளி வைக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். சரியா? தள்ளி வைக்கணும்னு சொல்கிறத விட சேருவதை விரும்பலை அப்படின்னும் எடுத்துக்கலாம். சரியா? இது சரியான வார்த்தையாக இருக்கும். தனக்கு அறமும் ஆக்கமும் சேருவதை விரும்பாதவன் தான் பிறருடைய செல்வத்தின் மீது செல்வத்தையும் புகழையும் பார்த்து பொறாமை கொள்வான், அப்படி பொருள் எடுத்துக்கலாம். சரியா? அரணாக்கம் வேண்டாதான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கேள்வி, கடைசி கேள்வியும் கூட பார்த்துடலாம், இதோட முடிச்சுக்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார்? ஓகேவா? நக்கீரரை பற்றி கேட்டிருக்காங்க. நக்கீரர் எந்த சங்க காலத்தை சேர்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. சரியா? நமக்கு எத்தனை சங்கம் தெரியும்? 3 சங்கங்கள் படிச்சிருப்போம். ஓகேவா? 4வது தமிழ் சங்கத்தை ஏற்படுத்த முயன்றவர்னும் நம்ம பரிதிமர் கலைஞரை பார்த்துருப்போம். ஸோ இப்போ அந்த 3 பற்றி பார்ப்போம். ஓகேவா? முதற் சங்கம், 2ஆம் சங்கம், 3ஆம் சங்கம், 4ஆம் சங்கம். ஓகேவா? ஸோ முதற் சங்கம் தென்மதுரை, 2ஆம் சங்கம் கபாடபுரம், 3வது வடமதுரைன்னு படிச்சிருப்போம். ஓகேவா? 3ஆம் சங்கம்னா கடைச்சங்கம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது தான் 8 தொகை 10 பாட்டெல்லாம் 100லாம் தோன்றுச்சுன்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ நக்கீரர் யார்? திருமுருகாற்றுப்படையும் நெடுநல் வாடையும் எழுதினவர் தான் நக்கீரர். ஸோ இப்போ இது என்ன? கடைச்சங்க காலம். கடைச்சங்க காலம் எது? 3ஆம் சங்கம் இல்லையா? தென்மதுரையும் கபாடபுரமும் கடல்கோளால் அழியப்பட்டது. ஸோ மதுரை தான் இன்றைய மதுரைன்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ ஆப்ஷன் பி 3ஆம் தமிழ்ச்சங்கம். ஸோ இங்கே ஆப்ஷனுக்கு எடுத்துருக்காங்களா? அதுவும் ஆப்ஷன் பி தான் இல்லையா? ஓகே. ஸோ யூனிட் 8லேருந்து மட்டுமே 15 கொஷின் கேட்டிருக்காங்க இல்லையா? 2022 குரூப் 4 ஆரம்பித்து அடுத்தடுத்த எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே யூனிட் 8உடைய ரோல் பெருசாகிட்டே இருக்குது. ஸோ யூனிட் 8 ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இது எல்லாமே நம்ம தமிழில் படித்தது தான் அப்படியே யூனிட் 8லேயும் படிக்கிறோம் இல்லையா? ஸோ யூனிட் 8க்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? தமிழ் படித்ததே இங்கே அப்படியே ரிஃப்ளெக்ட் தான் ஆகுது, இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.